வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டஃப்டு கத்திரிக்காய். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஸ்டஃப் பண்ண பாவக்காய் நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொரியல், அதாவது கத்திரிக்காய் பொரியலில் ஸ்டஃப் பண்ணி மசாலா ஸ்டஃப் பண்ணி பண்ணுற பொரியல். ஸோ இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன கத்திரிக்காய், அதாவது எண்ணெய் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, சின்ன சின்ன கத்திரிக்காய் குண்டு குண்டு கத்திரிக்காயை நீங்கள் வாங்கணும். வாங்கி அதை வந்து மேலே வந்து மெயின் அதில் வந்து கத்திரிக்காய்னு சொல்லும்போதே உங்களுக்கு பாதி பேருக்கு தெரியும் அதில் பூச்சி இருக்குன்னு. ஸோ அந்த பூச்சி இல்லாத கத்திரிக்காயாக வந்து பார்த்து அதை அழகாக வாங்கி நீங்கள் வந்து ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி வந்து நீங்கள் அதில் மசாலா ஸ்டஃப் பண்ணணும். இது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த கத்திரிக்காய் பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய விருப்பம்தான். மேலே வந்து தேங்காய் போட்டால் அதனுடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தேங்காய் போடாமையும் சாப்பிடலாம், அது அவங்கவுங்களுடைய ஆப்ஷனல் தான். நான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் வந்து தேங்காய் போட்ட பொரியல் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து உங்களுடைய வீட்டில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டஃப்டு கத்திரிக்காய். ஏற்கனவே ஸ்டஃப்டு பாவக்காய் பண்ணோம், இன்றைக்கி வந்து ஸ்டஃப்டு கத்திரிக்காய் பண்ணுறோம். ஸோ இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. கத்திரிக்காய் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சின்ன சின்ன கத்திரிக்காயாக வாங்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காயாக தான் வாங்கணும். இப்போ நீட்டு கத்திரிக்காய் வாங்காதீங்க, குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி உள்ள கத்திரிக்காய் வாங்கணும். அதுக்கு அடுத்தது இதுக்கு வந்து பவுட்ரு முதல்ல பண்ணி வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா, மல்லி, கடலை பருப்பு, இது மூணுத்தையும் என்ன பண்ணணும், வறுக்கணும். வித்தவுட் ஆயிலில் வறுக்கணும். வித்தவுட் ஆயிலில் வறுத்துட்டு இதை என்ன பண்ணணும்னா ஒரு பவுடர் மாதிரி, கிறிஸ்மஸ் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பவுடர், தண்ணி ஊற்றக்கூடாது, வெறும் பவுடர் மாதிரி அரைச்சிக்கணும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாளிக்கிறதுக்கு வந்து ஆயில், மிதமான ஆயில் தான் போதும். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லை உங்களுக்கு. ஆயில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக இருந்தால் போதும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கடுகு போட்டுக்கணும், வெந்தயம் போட்டுக்கணும். தாளிக்கும் போது ரெண்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். அதாவது வந்து எதுக்குன்னா சும்மா ஒரு பேருக்கு கடலைப்பருப்பு போடணும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் தேவையான அளவு, மஞ்சள் பொடி லைட்டாக ஒன்று போட்டுக்கணும், கருவேப்பிலை தாளிப்பில் போடுற மாதிரி. காரத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த காஞ்ச மிளகாவும் இந்த இதெல்லாம் வறுக்கிறோம் இல்லையா, அதை தான் ஸ்டஃப் பண்ணி நம்ம வறுத்து இப்போ இதுக்கு வந்து காரத்துக்கு சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு என்னென்ன பொருள்னு சொல்லியிருக்கேன், செய்முறை பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன்.